2024-25ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கார். இது அவர் நிதியமைச்சராகி வெளியிடுற முதல் நிதிநிலை அறிக்கைங்க. அதன்படி எப்பவுமே மார்ச் மாதம் தாங்க நம்ம நிதிநிலை அறிக்கை வெளியிடுவாங்க. ஆனால் இந்த வருஷம் எலெக்ஷன் முன்கூட்டியே, அதாவது எலெக்ஷன் வரதால முன்கூட்டியே பிப்ரவரி மாதத்துல இந்த அடுத்த வர 24-25ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதில் அதாவது இந்த வருஷத்தோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பட்ஜெட்டு எதை வச்சு போட்டிருக்காங்க, அதாவது மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கிற டாப்பிக்கில் 7 கண்டிஷனை ஃபில் பண்ணுற மாதிரி, அதாவது 7 கண்டிஷனை பேசிக்காக வச்சு இந்த பட்ஜெட் ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சமூக நீதி, 2 கடைகோடி மனிதருக்கும் நலவாழ்வு, 3 உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் அப்படிங்கிற 7 டாபிக்ஸை அடிப்படையாக வச்சு தாங்க இந்த நிதிநிலை அறிக்கையை அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஸ்கீம்ஸ்லாம் ஃபுல்லாக வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நிதியமைச்சர் ஒரு குரல் சொல்லி தன்னோட உரையை ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன குரல்னு பார்த்தீங்கன்னா, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லே நாள் மீ கூறும் மன்னன் நிலம் அப்படிங்கிற குரலை சொல்லி இந்த பட்ஜெட் ஆரம்பிச்சிருக்காருங்க. அந்த குரலுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, குடிமக்கள் எளிதில் அணுகக்கூடியவராகவும் கடுமையான சொற்களை கூறாது ஆட்சி புரிந்து வரும் அரசினை உலகமே போற்றும் அப்படிங்கிற குரலை சொல்லி தாங்க அவர் ஆரம்பிச்சிருக்காரு. மற்றபடி இப்போ நம்ம டிஎன்பிசி நோக்கில் இந்த பட்ஜெட்டில் என்னென்ன சிறப்பு இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு மதி இறக்கம், அதாவது ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு 25 கோடியில் உயர் திறன் மையத்தை ஒன்று அமைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏற்கனவே நம்ம நல்லா தெரிஞ்சிருப்போம், இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே 48 விபத்து நடந்து 48 மணி நேரத்தில் அவங்களுக்கு இலவசமாக, அதாவது விபத்து நடந்து 48 மணி நேரத்துக்கு அனுமதிக்கப்படுற எல்லாத்துக்குமே 1 லட்சம் ரூபாய் வரையில் இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த 1 லட்சத்தை 2 லட்சமாக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறத 2 லட்சமாக மாற்றிருக்காங்க. இதுதான் நம்ம இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டிஎன்பிசி நோக்கில். அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்கள், வானிலை முன்னெடுப்பை வலுப்படுத்த ராமநாதபுரம் மற்றும் ஏற்காடு ஆகிய இடங்களில் 2 சி பேண்ட் டாப்ளர் ரேடார்களை எங்கே நிர்மாணிக்கிறாங்கன்னா, ஒன்று ராமநாதபுரம், இன்னொன்று ஏற்காடு. ஓகேங்களா? என்ன டைப்னா, சிடை டாப்ளர் ரேடாரை 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்காட்டிலையும் ராமநாதபுரத்துலையும் அமைக்க போகிறாங்க. அடுத்து பாருங்கள், முதலமைச்சரின் இளைஞர் திருவிழா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் இளைஞர்களின் கலைத்திறமைகளை வெளிக்கொணர இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது, சமூக பாதுகாப்புத்துறை அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் பேரை குழந்தைகள் நலன்துறை அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சோசியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது சமூக பாதுகாப்புத்துறை அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை குழந்தைகள் நலன்துறை அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், கோயம்புத்தூர் மாவட்டம் பூஞ்சோலை அப்படிங்கிற இடத்துல ஒரு மாதிரி கூர்நோக்கு இல்லத்தை அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், அதாவது புதிய ஐடி காலேஜஸ், அதாவது ஐடிஐ காலேஜ் எங்கே தொடங்க போகிறாங்கன்னா, வேப்பூர், குஜிலியம்பாறை, போச்சம்பள்ளி, சேந்தமங்கலம், கந்தர்வக்கோட்டை, கமுதி, நாட்ராம்பள்ளி, கூத்தாநல்லூர், செங்கம், ஏரல் அப்படிங்கிற 7 ஆகிய இடங்களில் ஐடிஐ காலேஜ் தொடங்க போகிறதா சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அப்படிங்கிறத ஒரு கன்வென்ஷனல் சென்டர், அதாவது ஒரு மியூசிக் கான்சர்ட் நடத்துறதுக்கோ அல்லது பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கோ ஒரு ஆடிட்டோரியத்தை முட்டுக்காடு, அதாவது சென்னை அடுத்த ஈசிஆரில் இருக்க முட்டுக்காடு பகுதியில் நடத்த போகிறாங்க. அதுக்கு பேர் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிற ஒரு புது கட்டிடத்தை கட்ட போகிறாங்க. ஓகேங்களா? இப்போ மியூசிக் கான்சர்ட்டு, ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட், இளையராஜா அவரோட கான்சர்ட்டு, இந்த மாதிரி கான்சர்ட் இசை நிகழ்ச்சிகள் அந்த இடத்துல நடக்க போகுதுங்க. ஓகேங்களா? எங்கே வரப்போகுதுன்னா முட்டுக்காடு. அடுத்து பாருங்கள், 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர் வேலைக்கு அமர்த்தும் தொழில் நிறுவனங்களுக்கு ஊதியம் மானிய தொகை அளிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை சார்பில் இயங்க வரும் பள்ளிகளுக்கு 36 கோடி ரூபாயில் திறன் மேம்பாட்டு வகுப்புகள் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, சென்னையில் இருக்க கடலூர், சென்னையில் மெரினா, கடலூரில் சில்வர் பீச் ஆகிய 8 கடற்கரைகள் மேம்படுத்துவதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீலக்கொடி கடற்கரை சான்றிதழ் திட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இது நல்லா பார்த்துங்க, நீலக்கொடி கடற்கரை சான்றிதழ் திட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த தூண்டில் வளைவுகள் இதெல்லாம் சாதாரணமான பாயிண்ட் தான், நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து, அயோத்திதாசர் குடியிருப்புகள் திட்டத்தின் பேர் அயோத்திதாசர் பண்டிதரின் குடியிருப்பு திட்டத்துக்காக 230 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள், அடுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 200 கோடி செலவில் மாநில தரவு மையம் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டேட் டேட்டா சென்டரை அடுத்த 5 ஆண்டுகளில் 200 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்கள், தஞ்சாவூர், சேலம், வேலூர், திருப்பூர், தூத்துக்குடியில் நியோ டைட்டில் பூங்காக்கள் அமைக்க போகிறாங்க. அதாவது டைட்டில் பார்க் நியோ டைட்டில் பார்க் அப்படிங்கிற பேரில் தஞ்சாவூர், சேலம், வேலூர், திருப்பூர், தூத்துக்குடி
இந்த ஊரில் அமைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் 13,000 பேர் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கோவையில் வந்து 20 லட்சம் சதுர அடியில் 1100 கோடி ரூபாய் செலவில் ஒரு ஐடி பார்க் அமைக்க போகிறதா சொல்கிறாங்க. கோவையில் 20 லட்சம் சதுர அடியில் 1100 கோடி செலவில் ஒரு ஐடி பூங்கா அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், கடலோர வளங்களை மீட்டெடுக்க நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்கீமுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, பழங்குடி இனத்தவரை மேம்படுத்த ரூபாய் 1000 கோடி செலவில் தொல்குடி அப்படிங்கிற திட்டத்தை உருவாக்க போகிறாங்க. திட்டத்தில் நல்லா பார்த்துக்க, நெய்தல் மீட்சி இயக்கம் என்னென்னு பார்த்துங்க, தொல்குடி திட்டம்னா என்னென்னு பார்த்துங்க. அடுத்து விண்வெளி பூங்கா வந்து குலசேகரப்பட்டினத்தில் அமைக்க போகிறாங்க. விண்வெளி பூங்கா எங்கே அமைக்க போகிறாங்கன்னா குலசேகரப்பட்டினத்தில் அமைக்க போகிறாங்க. அடுத்து தூத்துக்குடியில் 2000 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா தூத்துக்குடியில். இதுமாதிரி விண்வெளி பூங்கா வந்து குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பாருங்கள், மதுரையில் 25,000 சதுர அடியில் தொழில் புத்தாக்க மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே, எப்போது, என்ன அமைக்கிறாங்க, அது எங்கே அமைக்கிறாங்க, எவ்வளோ செலவில் அமைக்கிறாங்க, எந்த ஊரில் அமைக்கிறாங்க, ஓகேங்களா, அது நல்லா பார்த்துங்க. அப்போ புத்தாக்க மையம்னா மதுரையில், விண்வெளி பூங்கானா குலசேகரப்பட்டினத்தில், இந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சு படிச்சுங்க. அடுத்து திறன் மேம்பாட்டு மையம் வந்து உலகளாவிய திறன் மேம்பாட்டு மையம் கோவையிலையும் மதுரையிலும் அமைக்க போகிறாங்க. அடுத்தது முதல்வர் தலைமையில் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் அப்படின்னு இயக்கத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸான ஒரு தனி ஸ்கீமை முதலமைச்சர் தலைமையில் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பசுமை ஆற்றல் நிறுவனம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க, க்ரீன் எனர்ஜிக்காக. ஓகேங்களா. அடுத்து மதுரையில் 345 கோடியில் டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஏற்கனவே இப்போ மதுரை, திருச்சி, தஞ்சாவூர் இதில் மூன்று இடத்துலையும் 350 கோடியில் டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. அடுத்து தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு புது ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது தமிழ் புதல்வன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தாங்க இந்த தமிழ் புதல்வன். ஏற்கனவே வந்து புதுமை பெண் திட்டம் வந்து பெண்களுக்காக தொடங்கினாங்க. இது வந்து தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம் வந்து ஆண் மாணவர்களுக்காக தொடங்கியிருக்காங்க. அதாவது 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் தமிழில் படித்து அதுக்கப்புறம் உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தரப்போகிறாங்க. அந்த திட்டத்துக்கு பேர் வந்து தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம். ஓகேங்களா. அடுத்து பணிபுரியும் மகளிருக்கான அடுத்து பாருங்கள், பணிபுரியும் மகளிருக்கான தோழி விடுதிகளை புதிதாக அமைக்க 26 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் தோழி விடுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்காக உருவாக்க போகிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது 10,000 புதிய மகளிர் சுய உதவிக்குழுக்கள் உருவாக்கப்பட்டுங்க. வங்கி கடன் இணைப்பு வழங்க 35,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா. இதெல்லாம் லைட்டாக பார்த்துங்க. அடுத்து சேலத்துலேயும் விருதுநகர்லையும் ஜவுளி பூங்கா அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா. சேலத்துலேயும் விருதுநகர்லையும். அடுத்து தமிழகத்தில் முதல் முறையாக உலக புத்தொழில் மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சி ஆகிய இடங்களில் பொது இடங்களில் வைஃபை வைக்க போகிறாங்க. ஓகேங்களா. 1000 இடங்களை செலக்ட் பண்ணி அங்கே வந்து வைஃபை வைக்க போகிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து நான் முதல்வன் திட்டத்திற்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கும் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கும் நான் முதல்வன் திட்டத்துக்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது அதேமாதிரி மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு 6 இடங்களில் பாரா தடகள விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான பயணம். ராமநாதபுரத்தில் கடல்சார் விளையாட்டு மையம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரத்தில் கடல்சார் விளையாட்டு மையம் அமைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சென்னை, மதுரை, கோவை ஆகிய இடங்களில் வந்து ரயில்வே, வங்கி தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்க 6 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா. அங்கெல்லாம் வந்து மையம் அமைச்சு அந்த வங்கி UPSC படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக 6 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், அதாவது UPSC தேர்வாணையத்தை, அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு தேர்வுக்கு தயாராக 1000 நபர்களுக்கு 6 மாத உண்டு உறைவிட பயிற்சி அளிக்கிறதுக்காக ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து சிப்காட் பகுதியில் பணிபுரியும் பெண்களின் குழந்தைகள் பாதுகாப்பு மையம் ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது இப்போ மதுரையில் ஏற்கனவே கலைஞர் பேரில் நூலகம் அமைச்சிருந்தாங்க. அதேமாதிரி கோயம்புத்தூரில் கலைஞர் பேரில் ஒரு 100 நூலகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஊரக பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தியிருக்காங்க. ஏற்கனவே அரசு பள்ளியில் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்திருக்காங்க. இதற்கான திட்ட செலவு 600 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதேமாதிரி புதுமை பெண் திட்டத்துக்கு 370 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதாவது தமிழ் மீடியத்தில் 6ஆம் வகுப்பு 12 வரையும் படித்து அதுக்கப்புறம் உயர்கல்வியில் சேர்ற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குற திட்டம் தாங்க புதுமை பெண் திட்டம். இதே பசங்களுக்காக இருந்தால் அதுக்கு பேர் வந்து புதல்வன், அதாவது தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம். ஓகேங்களா. இப்போ உருவாக்கியிருந்தாங்க. இதுக்கு வந்து 370 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் இந்த ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அதாவது விரிவுபடுத்தியிருக்காங்க. ஏற்கனவே அரசு பள்ளிகளுக்கு படித்தவங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி படிக்கிற மாணவிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. அதேமாதிரி முக்கியமான அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருநங்கைகள், அதாவது 3ஆம் பாலினத்தவர்களுக்கு கல்லூரி கல்வி மற்றும் அவங்க தங்குற விடுதி இது 2த்துக்கு ஆகிற செலவை அரசு ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது 1000 கோடியில் புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்துக்கு பேர் வந்து பேராசிரியர் அன்பழகன் திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே படித்தோம் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டம் ஏற்கனவே நம்ம இருந்துச்சு, அதுக்கு இப்போ 100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா.
அதேமாதிரி ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி தான் கோவளம், பெசன்ட் நகர், எண்ணூர் ஆகிய கடற்கரை புனரமைக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதேமாதிரி தமிழ் இலக்கியங்களை மற்ற மொழிகள் மொழிபெயர்க்க 2 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை நூல்களை 25 இந்திய அல்லது உலக மொழிகளில் மொழிபெயர்க்க 2 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த 3 ஆண்டுகளில் 600 புதிய நூல்கள் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து தமிழ் மொழியை நவீனப்படுத்த AI உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் வழக்கம் அப்படியே பார்க்குற மாதிரி பார்த்துங்க, முக்கியமான பாயிண்ட் சொல்ல முடியாது. அடுத்து பாருங்கள், முசிறி, தொண்டி ஆகிய இடங்களில் அகழாய்வு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கங்க. அதேமாதிரி 65 லட்ச ரூபாய் செலவில் அழகன்குளத்தில் ஆழ்கடல் அகழாய்வு மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழடி, வெம்பக்கோட்டை, பொற்பனைக்கோட்டை உள்ளிட்ட 8 இடங்களில் அகழாய்வு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமானது பாருங்கள், கீழடியில் திறந்த வெளி அரங்கு அமைக்க 17 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். சிந்து சமவெளி 100 ஆண்டு கருத்தரங்கு சென்னையில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஸ்கீம் வந்து என்னென்னு பாருங்கள், முதலமைச்சரின் தாயுமானவர் என்ற புதிய திட்டம் அறிமுகம். முதலமைச்சரின் தாயுமானவர் என்ற புதிய திட்டம் அறிமுகம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் தமிழகத்தில் 2.2% மக்களை கண்டறிந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற ஒரு முக்கியமான ஸ்கீம் தான் இந்த தாயுமானவர் ஸ்கீம். இதன்படி 5 லட்சம் ஏழை குடும்பங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு அரசின் உதவிகளை வழங்கி அவங்க வறுமையிலிருந்து மீட்டெடுக்கிறது அந்த ஸ்கீமோட முக்கியமான குறிக்கோளுங்க. இதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை வந்து 25,972 கோடி. ஓகேங்களா. தாயுமானவர், முதலமைச்சரின் தாயுமானவர் என்ற புதிய திட்டம். ஓகேங்களா. ஏழை மக்களை மீட்டெடுத்து அவங்கள ஏழை நிலையிலேருந்து மீட்கிறது தான் இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கம். அதே மாதிரி இன்னொரு ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க, கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். இதுக்காக 3500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2030க்குள்ள 8 லட்சம் கான்கிரீட் வீடு கட்டி தரதான் இதோட நோக்கம். ஒரு வீட்டுக்கு 3 லட்சம் தராங்க. ஓகேங்களா. பார்த்துங்க. அடுத்தது சிங்கார சென்னை மேம்படுத்துறதுக்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. வட சென்னை பகுதியில் வளர்ச்சி பகுதியை மேற்கொள்ள ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி கலைஞர் 100ன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அதில் முதலமைச்சர் அறிவித்த திட்டம் தான் இந்த பூவிருந்தவழி, அதாவது பூந்தமல்லியில் 500 கோடியில் ஒரு ஸ்டூடியோ, அதாவது திரைப்பட நகரம் அமைக்கிறதுக்கு அதோட அறிவிப்பையும் இந்த பட்ஜெட்டில் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு 17,720 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஏற்கனவே 11,000 கோடியாக இருந்துச்சு போன வருஷம். இப்போ இந்த வருஷம் 2,000 கோடி சேர்த்து அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், விடியல் பயணம், அதாவது மகளிருக்கான இலவச பேருந்து திட்டத்திற்கு வந்து 3,050 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. போன நிதியாண்டில் 2,800 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. இப்போ 3,050 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து மகளிர் இலவச பேருந்து திட்டம் மலைப்பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்கிறாங்க. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையான நீலகிரி அங்கெல்லாம் வந்து இந்த திட்டத்துக்கு அங்கே விரிவுபடுத்துறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து விவசாயிகளின் இலவச மின்சாரத்திற்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு 3,300 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதேமாதிரி தமிழ்நாட்டில் வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்கள் 22% குறைந்துள்ளதாக நிதி ஆயோக் அறிக்கை வெளியிட்டிருக்கதா நம்ம நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், இது பூந்தமல்லி பார்த்துட்டோம். அடுத்து தமிழ்நாட்டின் முதன்மை நதிகளை புனரமைக்க திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதில் காவிரி, நொய்யல், வைகை, தாமிரபரணி ஆகிய ஆறுகள் வந்து புனரமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க.